ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மல்டிமீட்டர் வச்சுன்னு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரில் எப்படி மெஷர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிமீட்டர், அனதர் டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிமீட்டர், அனதர் டைப் பார்த்தீங்கன்னா இதுவும் டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாம்ப் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லோரும் யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர். நிறைய பேர் இதுதான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிசி வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டிசி. வீணா வந்து வோல்டேஜ்னு அர்த்தம். ஸோ ஏனா வந்து ஆம்பியர்னு அர்த்தம். டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ், டிசி ஆம்பியர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதேமாரி நிறைய மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டினியூட்டி, அப்புறம் ரெசிஸ்டருடைய வேல்யூ கால்குலேட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி திருவினீங்களா, ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் இருந்தால் நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணிக்கலாம். ஏசினா ஏசி, டிசினா டிசி, ரெசிஸ்டர்னா ரெசிஸ்டர் வேல்யூ, இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா இந்த மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் ஈஸியாக தானே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிஎன், பிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிரான்சிஸ்டர்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஹோல்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமன் இருக்கும். அந்த காமன் பின் தான் நமக்கு வந்து மைனஸ், அதாவது கிரவுண்ட் பின் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று 10 ஆம்ஸுக்கு மேலே நீங்கள் கரண்ட் மெஷர் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பவுண்ட்டுமே வந்து நம்ம ஈஸியாக இந்த மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1K லைக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது மல்டிமீட்டர். ஸோ இந்த மல்டிமீட்டருக்கும் அதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட் இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா வேல்யூ எதனாலும் நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல்டு பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. அதேமாரி பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் பீமிங் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. சேமஸ் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே வந்து அதேமாரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த ஸ்டாண்ட் வந்து இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு மல்டிமீட்டரில் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் வந்து இப்படி வச்சுக்கலாம். இதில் எந்த விதமான ஸ்டாண்டும் இருக்காது. ஒவ்வொரு டைம் நம்ம எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி இடத்துல வந்து இதை நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் ஒரு டைம் வந்து ஸ்க்ரீனை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்டாக வந்து நிற்க வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்தீங்கன்னா தேர்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து நமக்கு அதிகம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் கூட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வேல்யூஸ் வந்து மெஷர் பண்ணுறது மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சர் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கனெக்டிங் பின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமன் பின் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது வந்து மைனஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செட்ஸை திருப்பிக்கலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து எதனா ஒன்று எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் இதேமாதிரி யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களா அவங்க வீடியோன்னு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 2 நாப் வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று நெகட்டிவ், அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து ஹை, 3500 வருது. இந்த டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர் உங்களுக்கு சேம் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் பார்த்தா நமக்கு கிளாம்ப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் வந்து எப்படி செக் பண்ணணுமா தான் ரெசிஸ்டர் யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம். நீங்கள் இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ 2 டைப்பாக வந்து கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோடிங் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். எல்இடிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டயோடில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி, அதாவது லைட் எமிட்டிங் டயோடு. இதுக்கு பொலாரிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆனோட் சைடு ப்ளஸ்ஸையும் கேத்தோடு சைடு மைனஸ் இதுன்னு வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்இடி பிளிங்க் ஆச்சுன்னா ஸோ எல்இடி இதுன்னு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் அதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் போக போக நீங்கள் எல்லா காம்பவுண்டுமே ஈஸியாக தானே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டயோடு. டயோடுக்கும் நமக்கு சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சிம்பிள் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் இதுன்னு ஸோ டிஸ்பிளேல தெரியுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் நீங்கள் ஆனோடு பக்கம் ப்ளஸ்ஸையும் கேத்தோடு பக்கம் மைனஸையும் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து காட்டும். நீங்கள் ஹோல்டுன்ற பட்டனை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல்டு ஆயிரும் அதே மாதிரி. ஸோ இந்த மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கெப்பாசிட்டர் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். கெப்பாசிட்டரோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 470 மைக்ரோ ஃபேரடு 16 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். கெப்பாசிட்டரோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரடு. நமக்கு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் விஎஃப்சின்ற பட்டன் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃபேரடுன்னு வந்துடும். ஏன்னா கெப்பாசிட்டரோட யூனிட் ஃபேரடு தான். மைக்ரோ ஃபேரடு, மில்லி ஃபேரடு, பிகோ ஃபேரடு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல வியூ ஆகிறதுக்கோசரம் நான் லைட் டிஸ்பிளே லைட் கொடுத்துக்கிறேன். கெப்பாசிட்டர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர்.
எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். அதனால் நீங்கள் லீடு லென்த் ஆகிற பகுதி ப்ளஸ்ஸு, அதுக்கு ஆப்போசிட்டான பகுதி மைனஸு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இதுன்னு கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 480 490 வரைக்கும் காட்டுது. ஆனால் நம்ம கொடுத்துருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 470 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் சார்ஜட் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூதுன்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேசிக்காக ஒவ்வொரு காம்பவுண்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா குண்டு மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் தான். ஆல்ரெடி நான் அந்த கெப்பாசிட்டர் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மல்டிமீட்டரை பற்றி சொன்ன போனோம் தான் நிறைய சொல்லி போயிட்டே இருக்கலாம். ஃபியூஸு, டிஸ்பிளே, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், ஐசி, வோல்டேஜ் ரெகுலேட்டர், எல்இடி, அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் வந்து நம்ம இதில் மெஷர் பண்ணலாம். இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொன்ன மாதிரி அந்த கிளாம்ப் மாதிரி இருக்குதுல்ல. ஸோ இந்த கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி கிளாம்ப் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 வோல்ட்டு 1000 ஆம்ப் வரைக்கும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் லைட்டு இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் நீங்கள் எதனா மெஷர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஸோ இந்த லைட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.